வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முடிவான பிளே ஆஃப் அணிகள். பஞ்சாப் வெர்சஸ் ராஜஸ்தான் போட்டி ரிசல்ட்டால் வெளியேறிய 2 அணிகள். புள்ளிப்பட்டியலில் இறுதி மாற்றம். அதாவது ஐபிஎல் தொடரில் 65வது லீக் போட்டியில் இன்றைய தினம் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் எதிர்கொண்டது. இந்த போட்டியில் டாஸை வென்ற ராஜஸ்தான் அணியானது பேட்டிங் செய்வதாகவும் அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங்கை துவங்கிய ராஜஸ்தானில் ஜெய்ஸ்வால் 4 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாரு. அதற்கடுத்ததாக வந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் 18 ரன்களில் அவுட் ஆகி சென்றார். அதே போல மறுபுறம் அறிமுக போட்டியில் தடுமாறிய மற்றொரு துவக்க வீரரான டாம் கோலார் அவர்கள் 18 ரன்களில் அவுட் ஆகி பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தினார். இதனால் 42 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்று தடுமாறிய ராஜஸ்தான் அணிக்கு ரியான் பராக் அவர்கள் நிதானம் கலந்த அதிரடியை வெளிப்படுத்தினார். அவருடன் அடுத்ததாக வந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அதிரடியாக 3 பவுண்டரி 1 சிக்ஸருடன் 28 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். ஆனால் அப்போது வந்த துருவ் ஜுரல் அவர்கள் டக் அவுட் ஆக ரோமன் போவல் 4 ரன்களையும் டொனோவன் பெரிரோ அவர்கள் 7 ரன்களில் அவுட் ஆகி மீண்டும் பின்னடைவை ஏற்படுத்தினாங்க. இறுதியில் ரியான் பராக் முடிந்தளவுக்கு போராடி 5 பவுண்டரியுடன் 48 ரன்களில் அவுட் ஆனார். அவருடன் ட்ரெண்ட் போல்ட் 12 ரன்கள் எடுத்த உதவியுடன் 20 ஓவரில் ராஜஸ்தான் அணி போராடி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்களையும் எடுத்தது. பஞ்சாப் சார்பில் அதிகபட்சமாக கேப்டன் சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. அந்த வகையில் கடந்த போட்டியில் சிஎஸ்கே அணியிடம் தோற்ற ராஜஸ்தான் தற்போது பஞ்சாப் அணியிடம் குறைந்த ரன்களை மட்டுமே எடுத்து. அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணியானது தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்தாலும் இறுதியில் அபார வெற்றியை பெற்றிருக்காங்க. பஞ்சாப் அணியின் இந்த வெற்றியால் தற்போது சிஎஸ்கேவுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான் அணி அடுத்த போட்டியில் கேகேஆர் அணிக்கு எதிராக விளையாட உள்ளது. இந்த போட்டியில் தோல்வி கிடைக்க வேண்டும். அதே போல எஸ்ஆர்ஹெச் அணியானது அடுத்த 2 போட்டியில் ஒரு போட்டியில் கண்டிப்பாக தோல்வியை தழுவினால் சிஎஸ்கே அணி அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றால் சிஎஸ்கே 2வது இடம் சென்றுவிடும். இதனால் சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணிகள் குவாலிஃபயர் முதல் போட்டியில் விளையாடும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.